இல்லை இப்போது செங்கோட்டையன் வந்துட்டு அரசியல் பண்ணதை விட்டு புரோக்கர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் போனதே அதாவது மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியான ஒரு எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னவர். இவங்க 2 பேருக்குமே இவர் தான் பிரச்சார வழி காட்டினவர். இன்றைக்கி இவர் போயிட்டு இவரை விட ஜூனியரான ஒருத்தனை போயிட்டு நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப வெக்கக்கடையான செயல். அதையும் செஞ்சுட்டு இவங்களும் வருவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே மோசமான செயல். அந்த முடிவை டிடிவி எடுக்க மாட்டார், ஓபிஎஸ் எடுக்க மாட்டார். ஏன்னா ஓபிஎஸ் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே அவருடைய அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு தான் வச்சுருந்தார். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்தார். அண்ணாமலைக்கு அப்புறம் அமித்ஷாவை இவர் போய் பார்க்குறாரு, யார் ஓபிஎஸ் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே உரிமை மீட்பு குழுங்கிறத உரிமை கழகமாக மாற்றுறார். அதிமுக உரிமை கழகமாக மாற்றுறார். அப்போ கழகமாக மாற்றும் போது என்ன அர்த்தம்? அப்போ அவர் தனியாக ஒரு செயல்பாட்டுக்கு வந்துட்டார்னு அர்த்தம். உங்களுக்கு 2024 போட்டியிடும் போது கூட அவர் தனி சின்னத்தில் தான் போட்டிட்டார், பலாப்பழ சின்னத்தில் தான் போட்டிட்டே தவிர பிஜேபியோட சின்னத்தில் நிற்கல. அங்கே நம்ம யாருக்கும் பிஜேபி சின்ன பெருசாக கொடுக்கல. அதே நிலைப்பாடு தான் இப்பயும் இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அவர் அதிமுக கூட்டணியிலையும் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாரே தவிர அதிலேருந்து தாண்டி போக மாட்டார். அவருக்கு பேரை மாற்றினதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ உரிமை மீட்பு குழுனால அது உட்கட்சி பிரச்சனை அர்த்தம். அப்போ அது கழகமாக மாறும்போது அவர் கட்சி ஆகிட்டார். இப்போ டிடிவி கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் டிடிவியை கூட ஏற்றுப்போமே தவிர நாங்கள் வந்துட்டு ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் காரணம் அந்த உரிமை மீட்பு குழுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சிருந்தார். இப்போ அந்த கொள்கையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி அதை உரிமை கழகமாக மாற்றும் போது அவருக்கான கதவு திறந்தப்பட்டிருக்கும் தான் அதிமுக நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆலோசனை கூட அவர் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஸோ அது ஆனால் டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக விஜய் பக்கம் போக மாட்டார். அதில் வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸும் 2 பேருமே போக மாட்டாங்க. 2 பேருமே இங்கே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு சீட் ஷேரிங் கூட செய்யக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு.